அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஃப்தலுஸ் ஸலாத்தி வத்தம்முத் தஸ்லீம் அலா நபீனா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தமிமத்துல் அஜ்ருமிய்யா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் பாபு மஅரிஃபதி அலாமாத்துல் இஅராபினுடைய அடையாளங்களை அறிவது பற்றிய பாடத்தை தொடராக பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே இஅராபுடைய 4 வகைகளில், அதாவது ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜிஸ்ம் ஆகிய 4லும் அலாமாத்துர் ரஃபை வன் நஸ்பி, ரஃபு மேலும் நஸ்புடைய அடையாளங்களையும் அந்த ஒவ்வொரு அடையாளங்களும் வரக்கூடிய மவாதிகள், இடங்களை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்திலே ஜர்ருடைய அடையாளங்களையும் ஜஸ்முடைய அடையாளங்களையும் அவ்விரண்டினுடைய அடையாளங்கள் வரக்கூடிய மவாதிகள், இடங்களையும் பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக ஜர்ருடைய அடையாளங்களை பற்றி பார்ப்போம். இதிலே நாம் சில விடயங்களை புரிந்து கொள்வோம். முதலாவது, ஜர்ரு என்பது இஸ்ம்களிலே மாத்திரம் வரக்கூடியது, ஃபியால்களிலே ஜர்ரு வரமாட்டாது. ஜர்ருடைய ஹர்ஃபுகள் அல்லது ஜர்ருடைய அடையாளங்களோ ஃபியால்களிலே வரமாட்டாது. வெளிரங்கத்திற்கு சில ஃபியால்களிலே வருவது போன்று இருந்தாலும் அது சொல் ரீதியான வெளிக்காரணங்களுக்காக வேண்டித்தான் அது ஜர்ருடைய அடையாளங்கள் வருமே தவிர நேரடியாக ஜர்ருடைய ஹர்ஃபுகள் ஃபியால்களின் நுழைவோ அல்லது ஜர்ருடைய அடையாளங்களோ வரமாட்டாது. உதாரணமாக, லம் யக்குனில்லதீன கஃபரு என்ற வசனத்திலே லம் யக்குன் என்று அந்த நூனுக்கு சுகுன் செய்யப்பட்டிருந்தது. லம் என்ற ஹர்ஃபு அதிலே ஜஸ்ம் செய்திருக்கின்றது. அந்த ஜஸ்முடைய அடையாளமாக சுகுன் வந்திருக்கின்றது. ஆனால் அது அல்லதீன என்ற சொல்லுடன் சேர்க்கப்படும் பொழுது இல்திகாஉ சாக்கினின், 2 சுகூன்கள் ஒரே இடத்தில் சந்தித்து கொண்டு அதில் எந்த ஒன்றையும் ஹது செய்ய முடியாத சந்தர்ப்பத்திலே இந்த நூனுக்கு அந்த கஸ்ரா செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கஸ்ரா என்பது ஜர்ருடைய ஆமில் மூலமாக வரக்கூடிய கஸ்ரா அல்ல. இது வேறொரு காரணத்துக்காக, சொல் ரீதியான காரணத்துக்காக வேண்டித்தான் வந்திருக்கின்றது. இரண்டாவது, ஜர்ரு என்றால் ஒரு ஜர்ருடைய ஆமில் இஸ்மினுடைய இறுதியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்திற்குத்தான் நாங்கள் ஜர்ரு என்று சொல்கின்றோம். ஜர்ருடைய ஆமில் ஒரு இஸ்முடைய கடைசியில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ அதுக்குத்தான் நாங்கள் ஜர் என்று சொல்கின்றோம். மூன்றாவது, ஒரு இஸ்ம் ஜர்ரு செய்யப்படுவதை பொறுத்தவரையிலே 4 விதங்களில் இருக்கலாம். ஒன்று, அல் ஜர்ரு பில் ஹர்ஃபி, ஹர்ஃபின் மூலமாக ஜர்ரு செய்யப்படுவது. ஜர்ருடைய ஹர்ஃபுகளில் ஏதாவது ஒன்று அந்த இஸ்மினுடைய ஆரம்பத்தில் வருவதன் காரணமாக ஜர்ரு செய்யப்பட்டிருக்கலாம். இரண்டாவது, அல் ஜர்ரு பில் இதாஃபத்தி, இலாஃபத்தின் மூலமாக ஜர்ரு செய்யப்படுவது. ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்முடன் நாங்கள் இலாஃபத் செய்யப்படும் பொழுது முதாஃப் இலைஹி, எந்த சொல்லின் பக்கம் நாங்கள் இலாஃபத் செய்கின்றோமோ அந்த சொல் எப்போதுமே ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கும். மூன்றாவது, அல் ஜர்ரு பித் தபஇய்யத்தி, தபஇய்யத்தின் மூலமாக ஜர்ரு வருவது. அதாவது ஏற்கனவே ஜர்ரு செய்யப்பட்ட ஒரு இஸ்மை பின்பற்றுவதன் காரணமாக, தவாபியா என்று நாங்கள் கற்றிருக்கின்றோம், சிஃபத் மௌசூஃபாக அல்லது அதுஃப் மாத்தூஃபாக, இவ்வாறு இன்னொரு இஸ்மை பின்பற்றுவதன் காரணமாக, பின்துயருவதன் காரணமாக ஜர்ரு வருவது. நான்காவது, அல் ஜர்ரு பில் முஜாவரத்தி, அதாவது ஜர்ரு செய்யப்பட்ட ஒரு இஸ்முக்கு அடுத்ததாக, ஜர்ரு செய்யப்பட்ட ஒரு இஸ்முக்கு பக்கத்திலே இன்னொரு இஸ்ம் வருவதும் ஜர்ரு செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். இது நேரடியாக அந்த ஆமில் மூலமாக வரக்கூடிய ஜர்ராக இருக்காது. வெறுமனே ஒரு ஜர்ரு செய்யப்பட்ட ஒரு இஸ்முக்கு பக்கத்தில் வந்திருக்கின்றது என்றதன் காரணமாக மாத்திரம்தான் வரக்கூடியது. இதற்கு உதாரணமாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா வம்சஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலிக்கும் என்று கூறுவதை உதாரணமாக கூறுவார்கள். வுதுவினுடைய ஆயத்தாகிய இந்த வசனத்திலே வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை மசஹ் செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வ அர்ஜுலக்கும் என்ற ஒரு கிராத் இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் ஓதினால் இது அதற்கு முன்னால் வரக்கூடிய ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் என்ற சொல்லிலே தான் அது செய்யப்படும். எனவே வ அர்ஜுலக்கும், உங்களுடைய கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று
கருத்து வரும். ஆனால் இந்த அர்ஜுலக்கும் என்ற வார்த்தை பிருஊசிக்கும் என்று ஜெரு செய்யப்பட்ட ஒரு இஸ்முக்கு அருகாமையில் முஜாவிராக வந்திருப்பதனால் அந்த முஜாவரா என்ற அடிப்படையிலே வம்சஹு பிருஊசிக்கும் அர்ஜுலிக்கும் என்றும் சொல்லப்படுவதுண்டு. எனவே ஒரு இஸ்முக்கு ஜெரு செய்யப்படுவது ஒன்று அல் ஜர்ரு பில் ஹர்ஃபி, இரண்டாவது அல் ஜர்ரு பில் இதாஃபத்தி, மூன்றாவது அல் ஜர்ரு பில் தபையத்தி, நான்காவது அல் ஜர்ரு பில் முஜாவரத்தி. இந்த 4 விதங்களில் ஒன்றாக இருக்கலாம். இஸ்ம் ஜெரு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளங்கள் 3 இருக்கின்றன. ஒன்று அல் கஸ்ரத்து, இதுதான் அடிப்படையான அடையாளம். இரண்டாவது அல் ஃபத்ஹா, மூன்றாவது யா. இந்த 2 அடையாளங்களும் கஸ்ராவுக்கு பகரமாக, கஸ்ரா வர முடியாத கலிமாக்களிலே இஸ்ம்களிலே கஸ்ராவுக்கு பகரமாக வரக்கூடியவைகள். முதலாவது கஸ்ரா ஜருடைய அடையாளமாக 3 இடங்களிலே 3 இஸ்ம்களிலே வரும். முதலாவது அல் இஸ்முல் முஃப்ரதுல் முன்சரிஃபு, முன்சரிஃபான முஃப்ரதான இஸ்ம். ஏற்கனவே நாங்கள் ரஃபைனுடைய அடையாளமாக லம்மத் முஃப்ரதான இஸ்மிலே வரக்கூடிய நேரத்திலேயும் நஸ்புடைய அடையாளமாக ஃபத்ஹா முஃப்ரதான இஸ்மிலே வரக்கூடிய நேரத்திலேயும் அந்த முஃப்ரதான இஸ்ம் முன்சரிஃபாக இருந்தாலும் கைரு முன்சரிஃபாக இருந்தாலும் அது அந்த அடையாளங்கள் வரும் என்று பார்த்தோம். ஆனால் ஜருடைய அடையாளமாக கஸ்ரா முஃப்ரதான முன்சரிஃபான இஸ்ம்களிலே தான் வரும், கைரு முன்சரிஃபான இஸ்மிலே வரமாட்டாது. இந்த முன்சரிஃபான முஃப்ரதான இஸ்முக்கு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2 உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 2 உதாரணங்களிலேயுமே சில விடயங்களை அவதானிக்க முடிகின்றது. முதலாவது உதாரணம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உதாரணத்திலே ஜரு செய்யப்படக்கூடிய விதங்களில் சிலதை உள்ளடக்கி கொண்டிருக்கின்றது. அதாவது பிஸ்மி என்ற வார்த்தையிலே இஸ்மி என்ற சொல் அல் மஜ்ரூர் பில் ஹர்ஃபை கொண்டு, பா என்ற ஜருடைய ஹர்ஃபை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹி என்ற அந்த சொல் அல் மஜ்ரூர் பில் இலாஃபத்தின் மூலமாக இஸ்மி என்ற சொல்லை அல்லாஹ் என்ற சொல்லுடன் இலாஃபத் செய்யப்பட்டதன் மூலமாக ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது. அர் ரஹ்மான் இர் ரஹீமி என்ற 2 சொற்களுமே அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சிஃபத்தாக இருப்பதனால் மௌசூஃபினுடைய ஏராபை சிஃபத்தும் பின்துயரும் என்ற அடிப்படையிலே அர் ரஹ்மானிர் ரஹீமி என்று அல்லாஹி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய கஸ்ராவை எங்கேயும் வந்திருக்கின்றது. இதுக்கு நாங்கள் அல் மஜ்ரூரு பித் தபையத்தி என்ற வகையில் சேர்த்து கொள்ள முடியும். இந்த இஸ்மி, அல்லாஹி, அர் ரஹ்மானி என்ற சொற்கள் முஃப்ரதான முன்சரிஃபான இஸ்மாக இருப்பதனால் ஜருடைய அடையாளமாக கஸ்ரா வந்திருக்கின்றது. அந்த கஸ்ரா வெளிப்பட்டும் இருக்கின்றது. இரண்டாவது உதாரணம் உலாயிக அலா ஹுதன், அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். இந்த வசனத்திலே ஹுதன் என்ற சொல் அலா என்ற ஜருடைய ஹர்ஃபின் மூலமாக ஜரு செய்யப்பட்டிருந்தாலும் சொல் ரீதியான சில காரணங்களுக்காக வேண்டி அந்த கஸ்ரா வெளிப்படாமல் இருக்கின்றது. அது மக்சூரான இஸ்மாக இருப்பதனால். இரண்டாவது ஜருடைய அடையாளமாக கஸ்ரா வரக்கூடிய இடம் ஜம்மு தக்சீரில் முன்சரிஃபான ஜம்மு தக்சீர். இதிலேயும் ஏற்கனவே நாங்கள் ரஃபை நஸ்புடைய அடையாளங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஜம்மு தக்சீரிலே ஃபத்ஹாவும் லம்மாவும் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் முன்சரிஃப் கைரு முன்சரிஃப் இரண்டிலும் வரும் என்று பார்த்தோம். ஆனால் ஜம்மு தக்சீரிலே ஜருடைய அடையாளமாக கஸ்ரா வருகின்ற பொழுது அது முன்சரிஃபான இஸ்மிலே மாத்திரம்தான் வரும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கின்றார்கள். ரிஜாலி, ஆண்களுக்கு இருக்கின்றது, நசீபுன் பங்கு இருக்கின்றது, மிம்மக் தசபு அவர்கள் சம்பாதித்து கொண்டவைகளில் ஒரு பங்கு ஆண்களுக்கு இருக்கின்றது. இந்த ரிஜாலி என்ற சொல் ரஜுலுன் என்ற சொல்லினுடைய பன்மை ஜருடைய ஹர்ஃபு வந்திருக்கின்றது. இது முன்சரிஃபான ஜம்மு தக்சீராக இருப்பதனால் ஜருடைய அடையாளமாக கஸ்ராவே வந்திருக்கின்றது. கஸ்ரா ஜருடைய அடையாளமாக வரக்கூடிய மூன்றாவது இடம் ஜம்முல் முஅன்னதி சாலிமு வமஹமில் அலைஹி, முஅன்னசுடைய சாலிமான ஜம்மும் அதன் மீது சுமத்தாட்டப்பட்டவைகளும் அதாவது சேர்க்கப்பட்டவைகளும். உதாரணமாக குல்லில் முஃமினாத்தி, முஃமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் கூறுங்கள். முஃமினாத்துன் என்ற அந்த சொல்லிலே ஜருடைய எல்லாம் நுழைந்திருக்கின்றது. ஜருடைய அடையாளமாக கஸ்ரா வந்திருக்கின்றது. அதற்குரிய காரணம் இது முஅன்னசுடைய சாலிமான ஜம்மாக இருப்பதனால்.
அதே போன்று மரர்த்து பி உலாத்தில் அஹ்மாலி. அடுத்தது ஜருடைய அடையாளமாக வரக்கூடிய இரண்டாவது அடையாளம் அல் யாஉ. இந்த யாவை பொறுத்தவரையிலே 3 இடங்களில் 3 கலிமாக்களிலே ஜருடைய அடையாளமாக வரும். முதலாவது அல் அஸ்மாஉ சித்தத்து, அபூக்க, அஹூக்க, ஹமூக்கி, ஹனூக்க, ஃபூக்க, தூமாலின் என்ற அல் அஸ்மாஉ சித்தா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ம்கள் ஜரு செய்யப்படுகின்ற பொழுது ஜருடைய அடையாளமாக யா வரும். இதற்கு சில உதாரணங்களை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முதலாவது இர்ஜிஉ, நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள், இலா அபீக்கும், உங்களுடைய தந்தையிடம் திரும்பிச் செல்லுங்கள். இந்த வசனத்திலே அபூக்கும் என்று வரக்கூடிய அந்த சொல் இலா என்ற ஜருடைய ஹர்ஃபின் மூலமாக ஜரு செய்யப்பட்டிருப்பதனால் அதுக்குரிய அடையாளமாக அபீக்கும் என்று யா வந்திருக்கின்றது. அதே போன்று கமா அமின்துக்கும் அலா அஹீஹி, அஹீஹி என்ற இந்த சொல்லிலே ஜருடைய அடையாளமாக யா இருக்கின்றது. கமா அமின்துக்கும், உங்களை நான் நம்பியதை போன்று, அலா அஹீஹி, அவருடைய சகோதரருடைய விடயத்தில் உங்களை நம்பியதை போன்று என்ற கருத்து. அதே போன்று மரத்து பி ஹமீக்க, ஒஃபீக்க, ஒஹனீக்க என்று உதாரணங்கள் சொல்லிவிட்டு ஒல் ஜாரி தில் குர்பா, உறவினரான அண்டை வீட்டார். இதிலே அல் ஜாரி என்ற ஜரு செய்யப்பட்ட இஸ்முக்கு துல் குர்பா என்ற அந்த சொல் சிஃபத்தாக வந்திருக்கின்றது. அல் ஜாரி என்றது ஜரு செய்யப்பட்டிருப்பதனால் இதுக்கும் தபையத், அதாவது சிஃபத் என்ற அடிப்படையிலே ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜருடைய அடையாளமாக யா இருக்கின்றது. ஜருடைய அடையாளமாக யா வரக்கூடிய இரண்டாவது இடம் அல் முசன்னா மஹ்மில் அலைஹி, முசன்னாவும் அதனுடன் சுமத்தாண்டப்பட்டவைகளும். இதற்கு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உதாரணம் சொல்கின்ற பொழுது ஹத்தா அபுலுக மஜ்மா அல் பஹ்ரைனி, இதிலே மஜ்மா அல் பஹ்ரைனி, அல் பஹ்ரானி, 2 கடல்கள் என்று இருக்கக்கூடிய அந்த சொல் இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுது அல் பஹ்ரைனி என்று ஜருடைய அடையாளமாக யா சேர்ந்திருக்கின்றது. ஹத்தா அபுலுக, நான் சென்றடையும் வரை, மஜ்மா அல் பஹ்ரைனி, 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்தை சென்றடையும் வரை. அதே போன்று மரர்த்து பிஸ்னைனி வஸ்னத்தைனி, இஸ்னானி இஸ்னத்தானி என்று இருந்த சொற்கள் ஜருடைய ஹர்ஃபின் மூலமாக ஜரு செய்யப்படும் பொழுது அதுக்குரிய அடையாளமாக யா வந்திருக்கின்றது. ஜருடைய அடையாளமாக யா வரக்கூடிய மூன்றாவது இடம் ஜம்முல் முதக்கரி சாலிமு வமா ஹமில் அலை, முதக்கரி சாலிம் ஜம்மும் அதன் மீது சுமத்தாட்டப்பட்டவைகள், அதாவது சேர்க்கப்பட்டவைகள். இதிலேயும் 2 உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். குல்லில் முஃமினீன, மொமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் கூறுவீராக. முஃமினூன என்று இருக்கக்கூடிய அந்த சொல் ஜரு செய்யப்படுகின்ற பொழுது முஃமினீன் என்று மாறியிருக்கின்றது. அதே போன்று ஃபைதாமு சித்தீன மிஸ்கீனன், 60 ஏழைகளுக்கு உணவளித்தல். இந்த வசனத்திலேயும் சித்தூன, 60 என்று வரக்கூடிய அந்த சொல் இலாஃபத் செய்யப்பட்டிருப்பதனால் இது ஜருடைய அடையாளமாக யா வந்திருக்கின்றது. சித்தூன் என்ற சொல் ஜம்முல் முதக்கரி சாலிம் அல்லாவிட்டாலும் இது முதக்கர் சாலிம் ஜம்முடன் சில காரணங்களுக்காக வேண்டி சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது முதக்கர் சாலிம் ஜம்முக்கு என்ன யாராபோ அதே யாராபுகளும் இவ்வாறான சொற்களுக்கும் வரும். அடுத்தது மூன்றாவது ஜருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அடையாளம் அல் ஃபத்ஹா. ஃபத்ஹாவை பொறுத்தவரையிலே கைரு முன்சரிஃபான இஸ்ம்கள் ஜரு செய்யப்படுகின்ற பொழுது அந்த ஜருடைய அடையாளமாக கஸ்ரா வராமல் ஃபத்ஹா வரும். ஏற்கனவே நாங்கள் ஜருடைய அடையாளமாக கஸ்ரா வரக்கூடிய இடங்களில் அல் இஸ்முல் முஃப்ரதுல் முன்சரிஃபு, ஜம்மு தக்சீரில் முன்சரிஃபு என்று பார்த்தோம். முன்சரிஃபான முஃப்ரதான இஸ்ம், முன்சரிஃபான ஜம்மு தக்சீர் என்று பார்த்தோம். அவ்வாறானால் ஜருடைய அடையாளமாக கைர் முன்சரிஃபான இஸ்மிலே எது வரும் என்ற கேள்விக்குத்தான் ஜருடைய அடையாளமாக கைர் முன்சரிஃபான இஸ்ம்களிலே ஃபத்ஹா வரும். அது முஃப்ரதான இஸ்மாகவும் இருக்கலாம் அல்லது ஜம்மு தக்சீராகவும் இருக்கலாம். அதுக்கு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். வஅவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில, இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாங்கள் வஹி அறிவித்தோம். இலா இப்ராஹீம, இலா ஜருடைய ஹர்ஃப், இப்ராஹீம என்பது ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜருடைய அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்கின்றது. காரணம், இந்த இப்ராஹீம இஸ்மாயில என்ற சொற்கள் கைர் முன்சரிஃபாக இருக்கின்றன. அதே போன்று ஃபஹையூ பி அஹ்சன மின்ஹா, ஃபஹையூ நீங்களும் அந்த முஹம்மனுக்கு அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுங்கள். பி அஹ்சன மின்ஹா, அதை விட அழகான முறையில். பி அஹ்சன என்று ஜருடைய ஹருஃபு வந்திருந்தும் அஹ்சன என்ற கைர் முன்சரிஃபான இஸ்மாக இருப்பதனால் அது ஜருடைய அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்கின்றது கஸ்ராவுக்கு பதிலாக. அதே போன்று மிம் மஹாரீப,
ஜம்மு தக்சீருக்கு உதாரணமாக இதை சொல்லியிருக்கின்றார்கள். மின் மஹாரீப, மஃபாயில் என்ற வசன் கைர் முன்சரிஃபான சொல்லாக இருப்பதனால் ஜர்ருடைய அடையாளமாக ஃபத்ஹா கஸ்ரா வராமல் ஃபத்ஹாவே வந்திருக்கின்றது. கைர் முன்சரிஃபான இஸ்ம்களிலே ஜர்ருடைய அடையாளமாக ஃபத்ஹா வரும் என்ற ஒரு பொதுவான ஒரு நிலை இருந்தாலும் 2 சந்தர்ப்பங்களிலே விதிவிலக்காக ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ராவே வரும். ஆனால் அதிலே தன்வீன் வரமாட்டாது. ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ரா மாத்திரம் வரும். முதலாவது அது முலாஃபாக வந்தால், இலாஃபத் செய்யப்பட்டு வருமாக இருந்தால் அது ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ராவை வரும். இங்கே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபி அஹ்ஸனி தக்வீமின், ஏற்கனவே பி அஹ்ஸன மின்ஹா என்பதில் அது தனியான ஒரு சொல்லாக இருப்பதனால் அது ஜர்ருடைய அடையாளமாக ஃபத்ஹா வந்திருந்தது. இந்த வசனத்திலே ஃபி அஹ்ஸனி தக்வீமின் என்று இலாஃபத் செய்யப்பட்டிருப்பதனால் அது முலாஃப் என்ற அடிப்படையிலே அது ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ராவை வந்திருக்கின்றது. 2வது விதிவிலக்கான இடம் அந்த கைர் முன்சரிஃபான இஸ்மிலே அலிஃப்லாம் சேருமாக இருந்தால் ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ராவை வந்துவிடும். வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி, நீங்கள் மஸ்ஜிதுகளிலே தங்கியிருக்கக்கூடிய நிலையில். இது அல் மசாஜிது என்ற மஃபாயில் வசனில் வரக்கூடிய அந்த சொற்கள் கைர் முன்சரிஃபாக வரும். இங்கே அலிஃப்லாம் சேர்ந்திருப்பதனால் ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ராவே வந்திருக்கின்றது. இது ஜர்ருடைய அடையாளங்கள். அடுத்ததாக ஜஸ்முடைய அடையாளங்களை பற்றி பார்ப்போம். இந்த ஜஸ்மை பொறுத்தவரையில் இது ஃபியால்களிலே மாத்திரம் வரக்கூடியது, இஸ்ம்களில் ஜஸ்ம் வரமாட்டாது. எவ்வாறு ஜர்ரு இஸ்ம்களிலே மாத்திரம் வருமோ அதே போன்று ஜஸ்ம் ஃபியால்களிலே மாத்திரம்தான் வரும். ஜஸ்ம் என்றால் மா யுஹ்திஸுஹு ஆமிலுஹு ஃபி ஆஹிரில் கலிமத்தி, ஒரு கலிமாவினுடைய இறுதியில் ஜஸ்முடைய ஆமில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ அதற்குத்தான் ஜஸ்ம் என்று சொல்லுவோம். ஒரு ஃபியால் ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதற்கு 2 அடையாளங்கள் இருக்கின்றன. ஒன்று அஸ்ஸுகூனு, இதுதான் அடிப்படையான அடையாளம். 2வது அல் ஹதுஃபு, ஹதுஃப் செய்யப்படுதல். சுக்கூனை பொறுத்தவரையிலே இது அல் ஃபியாலுல் முதாரியான ஃபியாலிலே ஜஸ்முக்குரிய அடையாளமாக வரும். முதாரியான ஃபியல் ஜஸ்முடைய அடையாளமாக சுக்கூன் வருவதாக இருந்தால் அதில் நாங்கள் 2 விடயங்களை அவதானிக்க வேண்டும். முதலாவது அஸ் சஹீல் ஆஹிர், அதாவது இறுதி சஹீஹான லாம் கலிமா சஹீஹானதாக இருக்க வேண்டும். 2வது அல்லதி லம் யத்தஸில் பி ஆஹிரிஹி ஷைஉன், அதனுடைய இறுதியில் அதாவது லாம் கலிமாவுடன் எந்த ஒன்றும் சேரக்கூடாது. அதாவது தக்கீதுடைய நூனோ அல்லது வேறு லமீர்களோ சேராமல் இருக்க வேண்டும். அதாவது எஃப்அலு, தஃஅலு, தஃஅலு, அஃஅலு, நஃஅலு, இந்த 5 சீகாக்களிலேயும் ஜஸ்முக்குரிய அடையாளமாக சுக்கூன் தான் வரும். அதுக்கு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கின்றார்கள். லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத். லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை. வலம் யக்குன் லஹு, அவனுக்கு குஃபுவன் நிகராக அஹதுன், எவரும் இல்லை. இதிலே லம் யலித், லம் யூலத், லம் யக்குன் ஆகிய 3 ஃபியால்களும் கடைசி சஹீஹான லாங்கலிமா சஹீஹான ஃபியாலாக இருப்பதனாலும் அதனுடைய இறுதியிலே எந்த ஒன்றும் சேராமல் முஃப்ரதான ஃபியாலாகவே இருப்பதனாலும் ஜஸ்முடைய அடையாளமாக சுக்கூன் வந்திருக்கின்றது. அடுத்து ஜஸ்முடைய அடையாளமாக வரக்கூடிய 2வது அடையாளம் அல் ஹதுஃபு. ஹதுஃப் என்றால் நீக்குதல் என்ற அர்த்தம். இந்த ஹதுஃபையும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஹதுஃபுல் ஆஹிர், 2வது ஹதுஃபுன் நூன். ஹதுஃபுல் ஆஹிர் என்றால் லாம் கலிமாவை ஹதுஃப் செய்வது. லாம் கலிமாவை ஹதுஃப் செய்வதை பொறுத்தவரையிலே இதுவும் அல் ஃபியாலுல் முதாரியுல் முஅத்தல்லுல் ஆஹிர், லாம் கலிமா முஅத்தல்லான முதாரியான ஃபியாலிலே ஜிஸ்முக்குரிய அடையாளமாக அந்த லாம் கலிமா ஹதுஃப் செய்யப்படும். உதாரணமாக லம் யஹ்ஷ இல்லல்லாஹ, அடிப்படையிலே யஹ்ஷா என்று இருந்தது, லம் நுழைந்ததனால் லம் யஹ்ஷ என்று ஜஸ்முடைய அடையாளமாக ஹதுஃபுல் ஆஹிர் அந்த லாம் கலிமாவை அது செய்யப்பட்டிருக்கின்றது. லம் யஹ்ஷ, அவர் பயப்படவில்லை, இல்லல்லாஹ, அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பயப்படவில்லை. வமை யதுஉ மஅல்லாஹி, அல்லாஹுடன் யார் அழைக்கின்றாரோ, இந்த வசனத்திலேயும் யதுஉ என்று இருந்த அந்த சொல் மன் என்ற இஸ்மு ஷரத் ஜஸ்ம் செய்யக்கூடிய அந்த இஸ்மு ஷரத் சேர்ந்திருப்பதனால் யதுஉ என்ற ஃபியலுக்கு ஜஸ்ம் செய்திருக்கின்றது. ஜஸ்முடைய அடையாளமாக
லாம் கலிமா அது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மையஹ்தில்லாஹு அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ, இதிலேயும் யஹ்தி என்று இருக்கும் ஜஸ்முடைய அடையாளமாக யா அது செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது ஹதுஃபுன் நூன், நூனை ஹது செய்யப்படுவது. இது அல் அம்சிலத்துல் ஹம்சா, எஃபாலானி தஃபாலானி எஃபாலூன தஃபாலூன தஃபாலீன, இந்த அல் அம்சிலத்துல் ஹம்சாவிலே ஜஸ்முடைய அடையாளமாக அந்த நூனை ஹது செய்யப்படும். இதிலே சில உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். இன் தத்தூபா, நீங்கள் இருவரும் பாவமன்னிப்பு தேடினால், தௌபா செய்தால். தத்தூபானி என்றிருந்தது ஜஸ்முக்குரிய அடையாளமாக நூன் ஹது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், மேலும் அல்லாஹு தாலாவை நீங்கள் பயந்து கொண்டிருந்தால். தஸ்பிரூன தத்தகூன என்றிருந்தது ஜஸ்முடைய அடையாளமாக நூன் ஹது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வலா தஹாஃபி, நீ பயப்பட வேண்டாம். தஹாஃபீன என்று இருந்த அந்த சொல் நஹையுடைய லா சேர்ந்ததனால் ஜஸ்முடைய அடையாளமாக அந்த நூனை அது செய்யப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் ஜருடைய அடையாளங்கள். அதே போன்று ஜஸ்முடைய அடையாளங்களும் அதில் வரக்கூடிய இடங்களும் சனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம். வலில் ஹஃப்லி, ஹஃப்லுக்கு இருக்கின்றன சலாசு அலாமாத்தின் 3 அடையாளங்கள் இருக்கின்றன என்றால், அல் கஸ்ரத்து கஸ்ராவாகும், வஹியல் அஸ்லு அது அடிப்படையாகும், வல் ஃபத்ஹத்து வல் யாவு ஃபத்ஹாவும் யாவும், வஹுமா நாயிபத்தானி அனில் கஸ்ரத்தி அவ்விரண்டும் கஸ்ராவுக்கு பகரமாக வரக்கூடியவைகளாகும். ஃபஅம்மல் கஸ்ரத்து கஸ்ரா ஃபதகூனு அலாமத்தன் லில் ஹஃப்லி, ஹஃப்லுக்குரிய அடையாளமாக அது இருக்கும். ஃபி சலாசத்தி மவாதிஅ 3 இடங்களிலே என்றால், ஃபிலிஸ்மில் முஃப்ரதில் முன்சரிஃபி, முன்சரிஃபான முஃப்ரதான இஸ்மிலே ஹஃப்லுக்குரிய அடையாளமாக கஸ்ரா இருக்கும். அது நஹ்வு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி என்பதை போலவாகும். இதிலே அல்பாவு ஹர்ஃபு ஜர்ரின், இஸ்மி மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரு ஆஹிரிஹி. இந்த இஸ்மி என்ற சொல் பாவின் மூலமாக ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது. அது ஜரு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் கஸ்ரு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி கசரு செய்யப்பட்டிருப்பதாகவும். முத்தஅல்லிகுன் பிஃபிஅலின் மஹதூஃபின், ஒரு ஹத செய்யப்பட்ட ஒரு ஃபியலுடன் அது அவருடைய கருத்து போய் முடிகின்றது. தக்தீருஹு அப்ததிஉ, ஆரம்பிக்கின்றேன் என்று அதனுடைய கருத்து இருக்கும். வஹுவ முலாஃபுன், அல்லாஹி என்பது லஃப்லுல் ஜலாலத்தி முலாஃபுன் இலைஹி. அர் ரஹ்மானி என்பது சிஃபத்துன் ஊலா, அர் ரஹீமி சிஃபத்துன் சானியத்துன். இரண்டாவது உதாரணம், உலாயிக்க அலாஹுதன், அவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்கள். உலாயிக்க என்ற சொல்லை பொறுத்தவரையில் இது ஒரு மபனியான இஸ்ம். பொதுவாக மபனியான சொற்களுக்கு நாங்கள் ஏராபு சொல்கின்ற பொழுது முதலாவது அது எந்த வகையான சொல் என்றதை அறிமுகப்படுத்திவிட்டு யாராபுடைய தானத்தில் அது எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். உலாயிக்க என்பது இஸ்முல் இஷாரத்தி ஃபி மஹல்லி ரஃபைன் முபுத்ததவுன், நேரடியாக நாங்கள் உலாயிக்க என்றது முபுத்ததா என்று சொல்லாமல் இது மபனியான இஸ்மாக இருப்பதனால் அது எந்த இஸ்ம், அதே போன்று ஏராபுடைய எந்த தானத்தில் இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டு தான் அதற்குரிய அடிப்படையான இடத்தை சொல்லுவோம். எனவே உலாயிக்க இஸ்முல் இஷாரத்தி ஃபி மஹல்லி ரஃபைன் முபுத்ததவுன். அலா ஹர்ஃபு ஜர்ரின், ஹுதன் என்பது மஜ்ரூருன், இது ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது. வலாமத்து ஜர்ரிஹி, அது ஜரு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் கஸ்ரத்துன் முகத்தரத்துன் அலல் அலிஃபி, அலிஃபின் மீது தக்தீரிடப்பட்ட கஸ்ராவாகும். மனாமின் லுஹூரிஹா, அது வெளிப்படுவதை விட்டும் தடுத்திருக்கின்றது. தாதுர் தடுத்திருக்கின்றது. ஒஃபி ஜம்மை தக்சீரில் முன்சரிஃபி, முன்சரிஃபான ஜம்மு தக்சீரிலேயும் ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ரா இருக்கும். அது நஹ்வு லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மக்தசபு என்பதை போலவாகும். இதிலே அல்லாம் ஹர்ஃபு ஜர்ரின், அர்ரிஜாலி என்பது மஜ்ரூர் ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது. அலாமத்துல் ஜர்ரி, ஜருடைய அடையாளம் கஸ்ரு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி கசரு செய்யப்பட்டிருப்பதாகும். லிஅன்னஹு ஜம்மு தக்சீரின் முன்சரிஃபின், இது முன்சரிஃபான ஜம்மு தக்சீராகும். ஜும்லத்துல் ஜாரி வல் மஜ்ரூர், இந்த ஜார் மஜ்ரூருடைய இந்த வசனம் ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபுடைய தானத்திலே ஹபருன் முகத்தமுன், இது ஹபர் முகத்தமாக இருக்கின்றது. நசீபுன் என்பது முபுத்ததவுன் முஅஹருன், வஅலாமத்து ரஃபைஹி தம்மு ஆஹிரிஹி. மின் ஹர்ஃபு ஜர்ரின், மா இஸ்முன் மௌசூலுன்
ஃபி மஹல்லி ஜர்ரின். இக்தசபு என்பது ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அல தம்மி வவாவுல் ஜமாஅத்தி ضمீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். இந்த ஜும்லா இக்தசபு என்ற ஜும்லா தான் சிலத்துன் லில் மௌசூலி மௌசூலுக்குரிய சிலாவாக இருக்கின்றது. ஒஃபி ஜமைல் முன்னதி சாலிமி மஹமில் அலைஹி முன்னத்துடைய சாலிமான ஜமிலையும் அதன் மீது சுமத்தாட்டப்பட்டவைகளிலேயும் ஜர்ருக்குரிய அடையாளமாக கஸ்ரா இருக்கும். அது குல்லில் முஃமினா நஹ்வு குல்லில் முஃமினாத்தி என்பதை போன்று குல் ஃபியாலு அம்ரின் மப்னியுன் அல சுக்கூனி வஃபாயிலுஹு அதனுடைய ஃபாயில் முஸ்தத்திருன் ஃபீஹி உஜூபன் கட்டாயமாக அதிலே மறைந்திருக்கக்கூடிய தமீர் தக்தீருஹு அந்த அடிப்படை அந்த என்று இருக்கும். லில் முஃமினாத்தி என்பதிலே அல்லாம் ஹர்ஃபு ஜர்ரின் அல் முஃமினாத்தி மஜ்ரூருன் ஜெரு செய்யப்பட்டிருக்கின்றது. அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரு ஆஹிரிஹி அது ஜெரு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அதனுடைய இறுதி கஸ்ரு செய்யப்பட்டிருப்பதாகும். லிஅன்னஹு ஜம்உ முன்னதின் சாலிமுன். அடுத்தது மரர்து பி உலாத்தில் அஹ்மாலி கர்ப்பிணி பெண்களுக்கு அருகில் நான் நடந்து சென்றேன். இதிலே மரர்து ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அல சுக்கூனி அத்தாஉ ضمீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் அல்பாவு ஹர்ஃபு ஜர்ரின் உலாத்தி என்பது மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரு ஆஹிரிஹி இதுவும் ஜரு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் இறுதியிலுள்ள கஸ்ரு தான். லிஅன்னஹு மஹ்மூலுன் அலா ஜம்இல் முன்னசி முனசாலஞ்சமுடைய முனசாலஞ்சமுடன் சேர்க்கப்பட்டதாகும். அம்மல் யாவு யா ஃபதகூனு அலாமத்தன் லில் ஹஃப்லி ஹஃப்லுக்குரிய அடையாளமாக அது இருக்கும். ஃபி சலாசத்தி மவாதியா 3 இடங்களிலே ஜருக்குரிய அடையாளமாக இருக்கும் என்றால் ஃபில் அஸ்மா சித்தத்தி 6 இஸ்ம்களிலே அது நஹ்வு இர்ஜிஉ இலா அபீக்கும் கமா அமின்துக்கும் அலா அஹீஹி மரர்து பி ஹமீக வஃபீக வஹனீக வல் ஜாரிதில் குர்பா என்பவைகளை போலவாகும். இர்ஜிஉ ஃபிஅலு அம்ரின் மப்னியுன் அலா ஹத்ஃபின் நூனி வல் வாவு ضمீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் இலா ஹர்ஃபு ஜர்ரின் அபி மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி கஸ்ராவுக்கு பகரமாக யா இருக்கின்றது ஜர்ருடைய அடையாளமாக. லிஅன்னஹு மினல் அஸ்மாஇ சித்தத்தி ஏனென்றால் அது அஸ்மா சித்தாக்களில் உள்ளதாகும். வஹு முலாஃபுன் கும் என்பது ஃபி ضمீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இதாஃபத்தி. அடுத்து கமா அமின்துக்கும் அலா அஹீஹி கமா அல்காஃபு ஹர்ஃபு ஜர்ரின் மா மஸ்தரியா பின்னால் வரக்கூடிய ஜும்லாவை மஸ்தராக மாற்றக்கூடிய மா. அமின்து ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அல சுக்கூனி வத்தாஉ ضمீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன். அமின்து என்ற சொல் இருக்கக்கூடிய அந்த முத்தசிலான தாதான் ரஃபுடைய தானத்திலிருந்து ஃபாயிலாக இருக்கின்றது. கும் என்பது ضمீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் அலா ஹர்ஃபு ஜர்ரின் அஹி மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி வஹு முதாஃபுன் அல் ஹாஉ ضمீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் ஜாரிதில் குர்பா அல்வா தி சிஃபத்துன் வ அலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி. ஒஃபில் முசன்னா வமா ஹுமில அலைஹி முசன்னாவிலும் அதன் மீது சுமத்தாட்டப்பட்டவைகளிலேயும் ஜர்ருடைய அடையாளமாக யா இடம்பெறும். அது நஹ்வு ஹத்தா அபுலுக மஜ்மஅல் பஹ்ரைனி என்பதை போலவாகும். ஹத்தா ஹர்ஃபு காயத்தின் அபுலுக ஃபியாலுன் முதாரியுன் மன்சூபுன் இது நசுப் செய்யப்பட்ட ஒரு முதாரியான ஃபியால். பி அன் முல்மரத்தன் உஜூபன் கட்டாயமாக மறைக்கப்பட்ட ஒரு அன்னை கொண்டு நசுப் செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி வஃபாயிலுஹு அதனுடைய ஃபாயில் முஸ்தத்திருன் ஃபீஹி உஜூபன் அதிலே கட்டாயமாக முஸ்தத்திராக இருக்கின்றது. தக்தீருஹு அன அடிப்படையிலே அன என்று இருக்கும். மஜ்மா என்பது மஃஊலுன் வ அலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி வஹு முதாஃபுன் அல் பஹ்ரைனி என்பது முதாஃபுன் இலைஹி மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி. ஒஃபி ஜமில் முதக்கரி சாலிமி மஹமில் அலைஹி முதக்கருடைய சாலிமான ஜமிலையும் அதன் மீது சுமத்தாட்டப்பட்டவைகளிலேயும் ஜருடைய அடையாளமாக யா இடம்பெறும். அது நஹ்வு குல்லில் முஃமினீன ஃபை தஆம மிஸ்கீன மிஸ்கீனா என்பதை போலவுமாகும். குல் ஃபிஅலு அம்ரின் மப்னியுன் அல சுக்கூனி வஃபாயிலுஹு ضمீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி உஜூபன்
அல்லாம் ஹர்ஃபு ஜர்ரின் அல் முஃமினீன மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி முத்தஅல்லிகானி பி குல். ஃபைத்தாமு சித்தீன மிஸ்கீனன் என்பதிலே அல்ஃபாவு தாஹிலத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி, இந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனம் ஷர்த்துடைய ஜும்லாவாக இருக்கின்றது, அதுக்குரிய ஜவாபுடைய ஜும்லாவாக இருப்பதனால் அதில் வரக்கூடிய அந்த ஃபா தாஹிலத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி, ஷர்த்துடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபா. இத்தாமு என்பது முபுத்ததஉன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபஇஹி ضம்மு ஆஹிரிஹி ஹபருஹு மஹ்தூஃபுன், அவருடைய ஹபரும் ஹது செய்யப்பட்டிருக்கின்றது. தக்தீருஹு ஃபஅலைஹி, அவரின் மீது கட்டாயம் என்ற அந்த வார்த்தை ஃபஅலைஹி என்பது அடிப்படையிலே இருக்கும். வஹு முதாஃபுன் சித்தீன முதாஃபுன் இலைஹி மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி. மிஸ்கீனன் என்பது தமீசுன் மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி. தொடர்ந்து கூறுகின்றார், அம்மல் ஃபத்ஹத்து ஃபத்ஹா ஃபதகூனு அலாமத்தன் லில் ஹஃப்லி, ஜர்ருடைய அடையாளமாக அது இருக்கும். ஃபிலிஸ்மில்லதி லா யன்சரிஃபு, முன்சரிஃப் ஆகாத சர்ஃப் பெறாத இஸ்ம்களிலே ஹஃப்லுக்குரிய அடையாளமாக இருக்கும். முஃப்ரதன் கான, அது முஃப்ரதாக இருக்கும் நிலையிலேயும். அது நஹ்வு வ அவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில ஃபஹய்யூ பி அஹ்சன மின்ஹா என்பதை போலவாகும். அவ் ஜம்மா தக்சீரின், அல்லது ஜம்மு தக்சீராக இருக்கும் நிலையிலேயும் அது நஹ்வு மின் மஹாரீப, மஹாரீப என்பதை போன்று. இவ்வாறான சொற்களிலே ஜருடைய அடையாளமாக ஃபத்ஹா இருக்கும். வ அவ்ஹைனா என்பதிலே அல்வாவு அலா ஹசபி மா கபில், அவ்ஹைனா ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அல சுக்கூனி, நா லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன், இலா ஹர்ஃபு ஜர்ரின் இப்ராஹீம மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி நியாபத்தன் அனில் கஸ்ரத்தி, இது கஸ்ரத்துக்கு பகரமானது. காரணம் லிஅன்னஹு கைரு முன்சரிஃபின், அது ஒரு கைரு முன்சரிஃபான இஸ்ம். அல்வாவு ஹர்ஃப் ஆத்திஃபின், இஸ்மாயில என்பது மாத்தூஃபுன் வ அலாமத்து ஜர்ரிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி நியாபத்தன் அனில் கஸ்ரத்தி லிஅன்னஹு கைரு முன்சரிஃபின். அடுத்த உதாரணம் ஃபஹய்யு, அல்ஃபாவு அலா ஹசபி மா கபில். ஹய்யு என்பது ஃபிஅலு அம்ரின் மப்னியுன் அலா ஹதஃபின் நூனி வ வாவுல் ஜமாஅத்தி ضمீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன். அல்பாவு ஹர்ஃபு ஜர்ரின். அஹ்ஸன என்பது மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி அல் ஃபத்ஹத்து நியாபத்தன் அனில் கஸ்ரத்தி லிஅன்னஹு கைரு முன்சரிஃபின். அதேபோல் மின் மஹாரீப என்பதிலே மின் ஹர்ஃபு ஜர்ரின் மஹாரீப மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி நியாபத்தன் அனில் கஸ்ரத்தி லிஅன்னஹு கைரு முன்சரிஃபின். இல்லா இதா உதீஃப, அது இலாஃபத் செய்யப்பட்டிருந்தாலே தவிர. கைரு முன்சரிஃபான இஸ்மிலே ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ரா வரமாட்டாது என்றிருந்தாலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலே விதிவிலக்காக ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ராவே வரும். அது நஹ்வு ஃபி அஹ்சனி தக்வீமின் என்பதை போலவாகும். ஃபி ஹர்ஃபு ஜர்ரின், அஹ்சனி என்பது மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரு ஆஹிரிஹி முலாஃபுன், தக்வீமின் என்பது முதாஃபுன் இலைஹி. அவு தஹலத் அலைஹி அல், அல்லது அலிஃப்லாம் அதிலே நுழைந்தாலே தவிர. அது நஹ்வு அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி என்பதை போலவாகும். அல்வாவு அலா ஹசபி மா கபில். அன்தும் லமீருன் முன்ஃபஸிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் முப்ததஉன். ஆகிஃபூன என்பது ஹபருன் வ அலாமத்து ரஃப்இஹி அல்வாவு நியாபத்தன் அனில் தம்மத்தி, தம்மத்துக்கு பகரமாக வாவு ரஃபுன் அடையாளமாக வந்திருக்கின்றது. லிஅன்னஹு ஜம்மா முதக்கரின் சாலிமுன், அது முதக்கர் சாலிம் ஜம்மாக இருக்கின்றது. ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் அல் மசாஜிதி மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரு ஆஹிரிஹி அல் ஜாரு வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி ஆகிஃபூன. தொடர்ந்து கூறுகின்றார்கள், வலில் ஜஸ்மி அலாமத்தானி, ஜஸ்முக்கு இரண்டு அடையாளங்கள் இருக்கின்றன என்றால் அஸ்ஸுக்கூன் வஹுவல் அஸ்லு, சுக்கூன் அது அடிப்படையானதாகும். வல் ஹதுஃபு, மேலும் ஹதுஃப் செய்வதாகும். வஹு அது, அதாவது ஹதுஃபு நாஇபுன் அன்ஹு, அதற்கு பகரமானதாகும், அதாவது சுக்கூனுக்கு பகரமானதாகும். ஃபஅம்ம சுக்கூனு, சுக்கூனை பொறுத்தவரையில் ஃபயக்கூனு அலாமத்தன் லில் ஜஸ்மி, அது ஜஸ்முக்குரிய அடையாளமாக இருக்கும். ஃபில் ஃபிஅலில் முதாரிஇ ஸஹீஹில் ஆஹிரி, கடைசி சஹீஹான அல்லதி லம் யத்தஸில் பி ஆஹிரிஹி ஷைஉன், அவருடைய இறுதியில் எந்த ஒன்றும் சேராத முதாரியான ஃபியாலிலே
ஜிஸ்முக்குரிய அடையாளமாக அது இருக்கும். அது நஹ்வு லம் யலிது வலம் யூலது வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹதுன். லம் என்பது ஹர்ஃபு ஜஸ்ம், யலித் ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் பிலம், லம்மை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கின்றது. வஅலாமத்து ஜஸ்மிஹி அஸ்ஸுகூனு, ஜஸ்ம் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் சுகூன் இருக்கின்றது. அதேபோல் அல்வாவு ஹர்ஃபு ஆத்திஃபின், லம் ஹர்ஃபு ஜஸ்மின், யூலத் ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஹூலுன் வஅலாமத்து ஜஸ்மிஹி சுகூனு ஆகிரிஹி. அல்வாவு ஹர்ஃபு ஆத்திஃபின், லம் ஹர்ஃபு ஜஸ்ம், யகுன் ஃபிஅலுன் முதாரிஉன் நாகிஸுன் மஜ்ஸூமுன் பிலம் வஅலாமத்து ஜஸ்மிஹி சுகூனு ஆகிரிஹி. அல்லாமு ஹர்ஃப் ஜர்ரின், அல்ஹாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் முத்தஅல்லிகானி குஃபுவன். குஃபுவன் என்பது ஹபருன் முகத்தமுன், லம் யக்குனுடைய ஹபர் முகத்தம், வஅலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆகிரிஹி. அஹதுன் என்பது இஸ்முன் முஅக்கர், வஅலாமத்து ரஃபஇஹி தம்மு ஆகிரிஹி. அம்மல் ஹதுஃபு, ஹதுஃபு ஃபயகூனு அலாமத்தன் லில் ஜிஸ்மி, ஜிஸ்முக்குரிய அடையாளமாக இருக்கும். ஃபில் ஃபிஅலில் முதாரிஇல் முஅத்தல்லில் ஆகிரி, கடைசி முஅத்தல்லான முதாரியான ஃபிஅலிலே ஜிஸ்முக்குரிய அடையாளமாக இருக்கும். அது மா ஒன்றாகும். ஆகிருஹு ஹர்ஃபு இல்லத்தின், இல்லத்துடைய ஹர்ஃபு கடைசியாக இருக்கக்கூடியவைகளாகும். ஹரூஃபுல் இல்லத்தி, இல்லத்துடைய ஹர்ஃபுகள் அல் அலிஃபு வல் வாவ் வல் யாவ் இவைகளாகும். அது நஹ்வு லம் யக்ஷ இல்லல்லாஹ், லம் ஹர்ஃபு ஜஸ்மின், யக்ஷ ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் பிலம், லம்மை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபிஅல். வஅலாமத்து ஜஸ்மிஹி, அது ஜஸ்ம் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் ஹதுஃபு ஆகிரிஹி, அவருடைய லாம் கலிமா ஹதுஃப் செய்யப்பட்டிருப்பதாகும். இல்லா என்பது இஸ்திஸ்னாஉன் முஃபர்ரகுன், அல்லாஹ மஃஊலுன் பிஹி வஅலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆகிரிஹி. அல்வாவு அலா ஹஸபி மா கபில், மன் இஸ்மி ஷர்த்தின் முப்ததவுன், இது ஒரு இஸ்மி ஷர்த்து. எனவே ஷர்த்துடைய ஜும்லாவுக்கு அது முதாரியான ஃபியலாக இருக்கும் பட்சத்தில் அதை ஜஸ்ம் செய்யும். யதுஉ ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபியல். வஅலாமத்து ஜஸ்மிஹி, அது ஜஸ்ம் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் ஹதுஃபு ஆகிரிஹி, அவருடைய இறுதி ஹதுஃப் செய்யப்பட்டிருப்பதாகும். மஅ ظرفுன் முதாஃபுன் அல்லாஹி முதாஃபுன் இலைஹி முத்தஅல்லிகானி பி யதுஉ. ومن يهدي الله، الواو على حسب ما قبل، من اسم شرط مبتدأ، يهدي فعل مضارع مجزوم وعلامة جزمه حذف آخره. الله என்பது ஃபாயிலுன் وعلامة رفعه ضم آخره. وفي الأفعال சில ஃபிஅல்களிலேயும் ஜஸ்முக்குரிய அடையாளமாக ஹதுஃப் இருக்கும். அல்லத்தி எவ்வகையான ஃபிஅல்கள் என்றால், ரஃபுஹா அவைகளுக்கு ரஃபு செய்வது பிசுபூத்தின் நூனி, நூன் தரிப்படுவதை கொண்டாக இருக்குமே, அத்தகைய முதாரியான ஃபிஅலிலே ஜஸ்முரிய அடையாளமாக ஹதுஃபுன் நூன் இருக்கும். அதாவது அல் அம்சிலத்துல் ஹம்ஸா என்று சொல்லப்படக்கூடிய யஃபஅலானி தஃபஅலானி தஃபஅலானி யஃபஅலூன தஃபஅலூன தஃபஅலீன, இந்த 5 சீகாக்களிலேயும் ஜஸ்முக்குரிய அடையாளமாக ஹதுஃபுன் நூனை ஹதுஃப் செய்வது இருக்கும். அது நஹ்வு இன் தத்தூபா வ இன் தஸ்பிரு வ தத்தகு வலா தஹாஃபி என்பதை போலவாகும். இன் ஹர்ஃபு ஷரத்தின் தத்தூபா என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் பி இன், இன்னை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத் ஜஸ்மிஹி, அது ஜஸ்ம் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் ஹதுஃபுன் நூனி லிஅன்னஹு மினல் அஃஆலில் ஹம்ஸத்தி, அஃஆல் ஹம்ஸாவில் உள்ளதாக இருப்பதனால் அதனுடைய ஜஸ்முடைய அடையாளமாக நூன் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. அலிஃபு தஸ்னியத்தி, இந்த தத்தூபா இருக்கக்கூடிய தஸ்னியாவுடைய அலிஃப் தான் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன், ரஃபுடைய தானத்திலே இருந்து ஃபாயிலாக இருக்கின்றது. அடுத்தது வ இன் தஸ்பிரு வ தத்தகு அலா ஹஸபி மா கபில், இன் ஹர்ஃபு ஷர்த்தின் தஸ்பிரு ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபிஅல். வ அலாமத்து ஜஸ்மிஹி ஹதுஃபுன் நூனி, அதனுடைய ஜஸ்ம் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் நூன் ஹதுஃப் செய்யப்பட்டிருப்பதாகும். வாவுல் ஜமாஅத்தி, ஜம்முடைய வாவு தான் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். அல்வாவு ஹர்ஃபு ஆத்திஃபின், தத்தகு என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் வ அலாமத்து ஜஸ்மிஹி ஹதுஃபுன் நூனி லிஅன்னஹு மினல் அம்ஸிலத்தில் ஹம்ஸத்தி. அல்வாவு அலா ஹஸபி மா கபில்லா ஹர்ஃபு நஹ்யின், தஹாஃபி என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபியல். பிலா அந்நாஹியத்தி, நஹி செய்யக்கூடிய லாவை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டுள்ளது.
வாலாமத்து ஜஸ்மிஹி அது ஜஸ்ம் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் ஹதுஃபுன் நூனி நூன் ஹது செய்யப்படுவதாகும். வயா உல் முஹாத்தபத்தி முஹாத்தபாவுடைய யாதான் தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். இதுதான் அலாமாத்துல் ஏராப் ஏராபினுடைய அடையாளங்களை பற்றிய பாடம். இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே ஏராபினுடைய வகைகளையும் அவற்றுக்குரிய அடையாளங்களையும் அந்த அடையாளங்கள் வரக்கூடிய இடத்தை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த பாடங்களிலே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல விதங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பாடத்தை நாம் இவ்வாறு விரிவாக கற்றாலும் அடுத்த பாடங்களிலே மிக சுருக்கமாக ஒரே பார்வையில் ஒவ்வொரு சொற்களுக்கும் என்னென்ன வகையில் ஏராப் வரும், அதாவது உதாரணமாக லஸ்மாவு சித்தாவுக்கு ரஃபுடைய நிலையில் என்ன வரும், நஸ்புடைய நிலையில் என்ன வரும், ஜர்ருடைய நிலையில் என்ன வரும் என்று ஒரே பார்வையில் பார்க்கக்கூடியவாறு இருக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.